வாங்க ஜஸ்ட் நம்ம பக்கத்துல போறோம் பாருங்க. இது எவ்வளவு லூஸ் ஆகுது, இது பாருங்க டைட் ஆகி போச்சு. அதாவது இவ்வளவு கேப் இருக்குது, இது டைட் பண்ணி இன்னும் டைட் பண்ணிக்க முடியும். இந்த லாக் நெட்டை நீங்க டைட் பண்ண உங்களுக்கு இந்த இது வரும். ஆனா பட் என்னன்னா இதை நீங்க பண்ணனா உங்க அந்த பேக் என்னவோ அது ஸ்ட்ராங்கா இருந்தா அது பண்ண முடியும். ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும், பேக்கே அது கிழிச்சிடும். எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மிஷின் ஸ்டிச்சிங் மிஷின்ல சிங்கிள் த்ரெட் இவ்ரிட்டி மிஷின். இவ்ரிட்டி மிஷின் வந்து DA6 வாங்கும். இந்த மாடல் தான் நம்ம பார்க்க போறோம். இது இவ்ரிட்டி மிஷின். அதே உங்களுக்கு இந்த பக்கம் இருக்குது பாருங்க, இது வந்து DA மாடல் வாங்கும். இது சிங்கிள் த்ரெட் தான். இது நார்மல் எக்கனாமிக் மாடல் டைம் மாதிரி யூஸ் பண்ண முடியும். இது கொஞ்சம் ஓகே. இதை விட ஹெவி ரொம்ப யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாடல் வந்து DA6ன்ற மாடல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாம இந்த மிஷின் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்க மேல போறோம். ஆயில் கேன் வரும், ஸ்க்ரூ டிரைவர் வரும், அப்புறமா டூல்ஸ் பாக்ஸ்ல வந்து ஸ்பேனர் அலைங்கி உங்களுக்கு செட் வரும். ஸோ எல்பின்னு வந்துடும். இந்த மாதிரி எல்பி கவர் வந்துடும். ஸோ ப்ளக் சிஸ்டம் இருக்கும். நாங்கள் ஆன் ஆனோடனே உங்களுக்கு இங்கே இண்டிகேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படின்னா நார்மல் மிஷினில் வந்து உங்களுக்கு இந்த ஷேப் இருக்காது. மிஷினில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், அதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஹெவி. இதில் என்னன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து கார்னர்ல வந்து உங்களுக்கு பேரிங் சிஸ்டம் கொடுப்பாங்க இந்த ஷாப்ல. ஆனா இதுல வந்து பேரிங் இருக்காது, லாக் த்ரெட் இருக்கும். நீங்க பார்க்க தெரியத்துல லாக் த்ரெட் இருக்கும். ஆனா இது வந்து பேரிங் இருக்கிறதுனால இன்னும் ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் ஆகும். மீன்ஸ் ஸ்மூத்தா இன்னும் வேகமா ஆகும். ஆர்பிஎம் வந்து அதிகமா இருக்கும் இதுல. ஸோ இது வந்து உங்களுக்கு DA6 மாடல்னு சொல்லிட்டு எல்பிஏ பிராண்ட்ல இருக்கு. ஸோ இந்த பிராண்ட்ல வந்து உங்களுக்கு மோட்டர் கூட அவங்களதே உங்களுக்கு எல்பிஏ பிராண்டே தான் இருக்கும். ஸோ ஹெவி பர்பஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஹெவி பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இங்க என்னது இந்த உங்களுக்கு ஃபுட் பாரு, அப்புறமா திருப்பி என்னது நீடலோட இது நீடல் பாரோட இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த போர்ஷனும் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஸோ ஹெவி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பாருங்களா இந்த இடத்துல வந்து நாசில தூக்குறதுக்கு கூட இந்த லிவர் வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம நார்மல் மிஷின்ல கம்மி இப்படி வரும், சின்னதா வரும், இந்த இடத்துல இழுக்கிற மாதிரி வரும். பட் ஆனா இதுல பாருங்க ஜஸ்ட் நம்ம இது பண்ணா இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும். பாருங்க நான் ப்ரெஸ் பண்றேன், இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும். பாருங்க நான் ப்ரெஸ் பண்ண உடனே மேல மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஹெவி பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகுது. நம்ம இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். பாருங்க. ஸோ உங்களுக்கு 6 கேஜி 700 கிராம் அப்படி வருது, 700 கிராம் வருது. ஸோ இதோட வெயிட் அவ்வளோ வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல பட்டன் இருக்குது, இது திரும்பும் போது பாருங்க இந்த போர்ஷனை இப்படி முன்ன பண்ண திரும்பும். ஏன்னா இதுல பேரிங் இருக்குது. இதுல வந்து இன்னொரு மாடல் கூட பேரிங் இல்லாத மாடல், பட் 90% பேரிங் இருக்கிற மாடல் இப்போ யூஸ் பண்றாங்க. ஸோ இது பேரிங் மாடல் நீங்க சொல்லணும். அது DA6ல வந்து பேரிங் இருக்கிற மாடல். வித்தவுட் பேரிங் மாடல் கொஞ்சம் நம்ம கொடுத்தீங்கன்னா ஆர்டர் எகெயின்ஸ்ட் ஆர்டர் தான் அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. இப்படிதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் வரும். ஸோ இதுல வந்து ஸ்டார்டிங் வந்து மிஷின் வந்து உங்களுக்கு காட்டனோட த்ரெட் தான் கொடுப்பாங்க. இது நைலான் த்ரெட். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இருக்கும். நீங்க அவ்வளவு சீக்கிரம் கட் பண்ண முடியாது. இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் கட் பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தா கட் ஆயிடும். ஆனா இது நீங்க முன்னாவே ஃபோர்ஸ் கொடுத்தாலும் கையில கட் ஆகாது. 90% ஆளுங்க தான் யூஸ் பண்றது. எங்கேயோ ரியரா இது யூஸ் பண்ணுவாங்க. இது மிஷின்ல வர்றது. ஸோ அதனால நான் இதை காட்டல உங்களுக்கு டெமோ, இதை போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம சைடில் வச்சிடலாம். பாருங்க இது எப்படி போடணும்னா இதுல இந்த போர்ஷன் நெட் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம இதை இன்செர்ட் பண்ணிக்கணும். அப்படியே இன்செர்ட் பண்ணிட்டா அந்த போல்ட் வந்து உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இந்த போல்ட்டை வந்து ஜஸ்ட் நீங்க இப்படி லாக் பண்ணுங்க போதும். லாக் பண்ணி கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ரொம்ப ஷேக் வரக்கூடாது. நம்ம த்ரெட் எப்படி போடலாம்னு பார்க்கலாம். பாருங்க த்ரெட் எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் த்ரெட் எடுத்துக்கோங்க, இந்த ஹோல்ஸ்ல கொடுங்க. இந்த ஹோல்ஸ்ல கொடுத்து ஜஸ்ட் அப்புறமா இது இந்த ஹோல்ஸ்ல கொடுத்து அப்புறமா இந்த ஹோல்ஸ்ல கொடுக்கணும். இந்த ஹோல்ஸ்ல கொடுத்துட்டு
நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஹோல்ஸில் கொடுக்கணும். இந்த ஹோல்ஸில் கொடுத்துட்டு இந்த ஹோல்ஸை கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை இந்த பக்கம் போட்டுட்டு இந்த பக்கம் கொடுக்கணும். கொடுத்த அப்புறமா இங்கே ஹோல்ஸ் பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் உள்ள இப்படி கொடுக்கணும். ஸோ பாருங்க, இங்கே அப்புறம் இங்கே 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 இதாயிட்ட அப்புறமா ஸோ இப்படி வரணும். இந்த இடத்துல பாருங்க, இங்கே கொடுத்துக்கோங்க. இங்கே கொடுத்துட்டு அப்புறமா இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ இந்த ஹோல்ஸில் இப்படி கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு ஜஸ்ட் இந்த நீடில் கேப்பில் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா அப்படி வந்துடும். இப்படி வந்த அப்புறமா நாம ஒரு சின்ன இது எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஜஸ்ட் இதை இன்செர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆன் பண்றோம் பாருங்க, அவ்வளவுதான். பாருங்களாச்சு. இப்போ பாருங்க, இதுல இது நைலான், இது காட்டன். அப்படியே இது காட்டன் பண்ணிக்கிறோம். இது நைலான். இப்போ பாருங்களேன் எவ்வளவு கேப், பெருசா கேப் தெரியுது உங்களுக்கு. அதாவது கொஞ்சம் லூஸ் ஆகுது. அது ஏன் லூஸ் ஆகுற காரணம்னா, இங்க வந்து உங்களுக்கு டைட் பண்ணீங்கன்னா, இங்க இந்த நெட்டை வந்து நீங்க டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க டைட் வரும். இப்போ நம்ம டைட் வைக்கிறோம். இது பாருங்க, டைட் வச்சாச்சு. இப்போ பாருங்க, இதுக்கும் பக்கத்துலயே ஒண்ணு போடுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்க. வாங்க, ஜஸ்ட் நம்ம பக்கத்துலயே போடுறோம். பாருங்க, இது எவ்வளவு லூஸ் ஆகுது. இது பாருங்க டைட் ஆகி போச்சு. அதாவது இவ்வளவு கேப் இருக்குது. இது டைட் பண்ணி இன்னும் டைட் பண்ணிக்க முடியும். இந்த லாக் நெட்டை நீங்க டைட் பண்ண உங்களுக்கு இந்த இது வரும். ஆனா பட் என்னன்னா, இதை நீங்க பண்ணனா உங்க அந்த பேக் என்னவோ அது ஸ்ட்ராங்கா இருந்தா அது பண்ண முடியும். ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பேக்கே அது கிழிச்சிடும். பாருங்க, இதுல மோட்டரோட இது போட்டுக்கிறாங்க. ஜஸ்ட் இங்க பாருங்க. ஸோ மோட்டரோட ஹெச்பி டீடைலு, அப்புறம் வோல்டேஜ், ஆர்பிஎம், உங்களுக்கு ஆர்பிஎம் 8000 ஆர்பிஎம், அப்புறம் மோட்டரோட ஆம்ஸ், அப்புறம் ஏசிஆர் டிசிஆர்னு, அப்புறம் என்ன மோட்டர் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மோட்டரோட சீரியல் நம்பர், அப்புறமா திருப்பி ரொட்டேட்டர் டைப்பு, அது என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. இதோட ஆர்பிஎம் 8000. மொத்தம் ஓவரால் மிஷினோட ஆர்பிஎம் வந்து உங்களுக்கு 1800 to 1600 ஆகும். ஸோ அப்போ ஒரு நிமிஷத்துக்கு அதை அவ்வளோ பண்ணும், அந்த ஆர்பிஎம் சுத்தும். அப்போ அவ்வளோ சுத்தும் போது என்ன ஆகும்னா, ஒரு நிமிஷத்துக்கு 5 to 6 பேக் ஒரு நிமிஷத்துக்கு நீங்க பேக் பண்ண முடியும் இதில். அதே உங்களுக்கு நார்மல் மாடல் இன்னும் கொஞ்சம் கம்மி வரும். ஏன்னா இந்த 5 to 6 இருந்தால் ஆர்பிஎம் அதுல கம்மியாகும். இதுல ஆர்பிஎம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால என்ன ஆகும், உங்களுக்கு அங்க ஆர்பிஎம் கம்மியாகிறதால உங்களுக்கு பேக்கோட இது கம்மியாகும். இதுல ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு நீங்க ஒரு 5 to 6 பேக் அடிக்க முடியும். ஸோ இதோட ஹெவி இது அது மாதிரி இருக்கும். அப்புறமா உங்களுக்கு பாடி கேஜ்ல இருந்து மொத்தமே உங்களுக்கு ஹெவியா இருக்கும். கட் பண்ணா ஆயிப்போச்சு. பாருங்க, ஸோ பக்கா ஃபினிஷிங் வரும் இதுல உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு மாடல் நம்பரு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு இதுல இருக்கும். ஸோ இதோட ஐட்டமும் நம்மகிட்ட ஸ்பேர் வேணா ஸ்பேரும் நம்மகிட்ட கிடைக்கும். உங்ககிட்ட ஆல்ரெடி மிஷின் இருந்துச்சுன்னா மிஷின் சர்வீஸ் பண்ணா கூட நீங்க அமுச்சு விட்டீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ வந்து சேரும். அப்புறமா உங்களுக்கு இதை பத்தி மிஷின் பத்தி டவுட் இருந்தாச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு காலோ வாட்ஸ்அப் பண்ணுங்க, நீங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.